என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட இந்த விஷயம் இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலையில் ஆழ்ந்து உட்காந்துருக்கிறீங்களா? கண்டிப்பாக எல்லா மனிதனும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு கவலையில் ஆழ்ந்து உட்காருவான். பட் அந்த நேரத்தில் என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு நினைக்கிறத தாண்டி, அதை விட பல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. பல மக்கள்கிட்ட அந்த விஷயங்கள் இல்லை. அதை நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் நம்ம நன்றி செலுத்துவோம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண் பார்வை கொடுத்துருக்குறான், கால் கொடுத்துருக்குறான். இதை விட பெரிய நியாமத்து யாருக்கும் கிடைக்க முடியும்? பல மக்களுக்கு இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அதை நினச்சி நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கதை நான் சொல்கிறேன். ஒரு ஊர் அரசர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியில் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, உங்களில் ஒருத்தவர் 5 வருஷத்துக்கு நான் அரசனை உட்கார வைப்பேன். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வனாந்தர காடில் பல புலிகளும் சிறுத்தையும் இருக்கிற காடில் நான் கொண்டு போய் நான் விட்டுருவேன் அப்படின்றா. அப்படி அப்போ யாராவது வருவாங்களா? ஒரே ஒரு மனிதர் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு வர்றார், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 5 வருஷம் ராஜ வாழ்க்கை அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அரசவையில் அவர் வாழ்கிறாரு. 5 வருஷம் வந்துட்டு முடியக்கூடிய தருவாயில் அந்த அரசர் வந்துட்டு கட்டளையிடுறாரு இராணுவ படைகளுக்கு, இவரை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அந்த வனாந்தர காட்டில் போய் விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கட்டளையிடுறாரு. அப்போது அந்த இராணுவ தலைவர்கள் வீரர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த மனிதனை வந்துட்டு தன்னுடைய கப்பலில் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கும்போது எல்லா படைத்தலைவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனிதர் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக வர்றாரு. இவங்க இது யாருக்குமே புரியலை, சாக போகிறாரு, அங்கே புலியும் சிறுத்தைகளுக்கும் இரையாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஊர் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நெருங்கினோன்னு எல்லாத்துக்கும் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஃபாரஸ்ட்டை ஒரு பெரிய ஒரு மாளிகையை அழகான ஒரு சிட்டியை என்ன பண்ணியிருக்கிறார், ஆல்ரெடி உருவாக்கி வச்சுட்டாரு. அங்கே போன உடனே அவரை வரவேற்கிறதுக்கு பல மக்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு நிற்கிறாங்க. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஷார்ட் டைமில் இங்கேயே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹியர் ஆஃப்டர் வாழ்க்கையை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், இந்த வாழ்க்கையை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர்த்து இல்லாததை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. என்கிட்ட குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத குழந்தைய பற்றிட்டு கவலைப்படுறதை விட, என்கிட்ட பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பெண் குழந்தைய நினச்சி கவலைப்படுறதை விட, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அழகிய கணவனை கொடுத்துருக்கிறானே, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறானே, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நீ எனக்கு என்ன நாடி இருக்கிறியோ நான் அதை பொருந்திக்கிறேன், நீ இதை தான் எனக்கு நாடி இருக்கிற, அதில் நலவு இருக்குது எனக்கு, அதனால தான் எனக்கு இதை நாடி இருக்கிற அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு அல்லாஹ் மேலே வந்துட்டு நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்திட்டு அவனுக்கு நன்றி செலுத்திட்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு ஆகிரத்தினுடைய வாழ்க்கையை வந்துட்டு அதை கட்டமைப்பு பண்ணி அதுக்காக நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும், தயாரி பண்ணிட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். ஸோ இந்த செய்தியை வந்துட்டு பல மக்கள் வந்துட்டு உலகத்தினுடைய கவலையில் அதிகமாக ஆழ்ந்திருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு மத்தியில் பகிர்ந்துட்டு, ஸோ இதே மாதிரியான இஸ்லாமிக் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷனுக்கு நம்முடைய ஃபோயில் அரபிக் சேனல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.